ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பொசசிவ் நவுன்ஸை பற்றின எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த எக்ஸசைஸ் பார்க்க வந்தீங்கன்னா கிளியராகவே புரியும். ஃபஸ்ட்டு ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொசசிவ் நவுன்ஸை பிக் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, வாங்க ரீட் பண்ணி பார்க்கலாம். த சில்ட்ரன் ஃபவுண்ட் அ பேர்ட்ஸ் நெஸ்ட். இதில் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணணும். அப்பாஸ்டஃபி போட்டு எஸ் போட்டிருப்பாங்க, அதுதான் பொசசிவ் நவுன். டாம் அட்டெண்ட்ஸ் அ பாய்ஸ் ஸ்கூல். இந்த இடத்துல பாய்ஸ் அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணும். த சில்ட்ரன்ஸ் க்ளோத்ஸ் ஆர் நியூ. சில்ட்ரன்ஸ்ங்கிறத அண்டர்லைன் பண்ணும். த லேடீஸ் சாரீஸ் வேர் பியூட்டிஃபுல். லேடீஸ். த கேர்ள்ஸ் வாய்ஸ் இஸ் ஸ்வீட். கேர்ள்ஸ். The farmer's work is done. Farmers. The baby's doll is lost. Babies. The boy's uncle is here. Boys. பொசசிவ் நவுன்ஸ் ஒருத்தவங்களுடைய அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ கீழே கொடுத்துருக்கிறதுல 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அதில் எது கரெக்டுங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். த அனிமல் அல்லது அனிமல்ஸ் ஃபர் கீப்ஸ் இட் வார்ம். ஸோ அனிமல்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அதை நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும். த பேர்ட்ஸ் நெஸ்ட் இஸ் இன் மை யார்ட். பேர்ட்ஸ். த ஸ்குரில்ஸ் டெய்ல் இஸ் புஷி. ஸ்குரில்ஸ். த டாக்ஸ் ஓனர் இஸ் வெரி ரெஸ்பான்சிபிள். த சில்ட்ரன்ஸ் ட்ரிப் டு த ஜூ வாஸ் ஃபன். இதில் சில்ட்ரன்கிறதே ப்ளூரல் தான், அதோட அப்பாஸ்டஃபி போட்டு எஸ் போடணும். The puppy's tail wags when he is happy. The duck's home is in the lake. The man's tools got wet in the rain. The dog's owner took it inside the house. Can you see the lion's paw? இது எல்லாத்துலேயும் பாருங்கள், அப்பாஸ்டஃபி போட்டு யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய வேர்ட்ஸை தான் நம்ம சூஸ் பண்ணணும். லாஸ்ட் ஒனில் மட்டும் அப்பாஸ்டஃபி கடைசியாக கொடுத்துருக்காங்க. நம்ம லைன்கிறது சிங்குலர்னால அப்பாஸ்டஃபி போட்டு தான் எஸ் போடணும். அதுதான் கரெக்ட் ஃபார்மேட். தேர்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம். இதில் ரீரைட் த அண்டர்லைன்ட் வேர்ட்ஸ் பை யூஸிங் அ பொசசிவ் நவுன் ப்ரேஸ். அதாவது அண்டர்லைன் பண்ண வேர்ட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கு பொசசிவ் நவுன்ஸை ரீப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். த நேம் ஆஃப் மை ஃப்ரெண்ட் இஸ் அனிருத். இதில் மை ஃப்ரெண்ட்ஸ் நேம் அப்படின்னு போடணும். நேம் ஆஃப் மை ஃப்ரெண்டுக்கு பதிலாக ஃப்ரெண்டை முன்னால் கொண்டு வரணும். மை ஃப்ரெண்ட்ஸ் நேம், ரிமைனிங் எல்லாமே சேம் தான், இஸ் அனிருத் அப்படின்னு நீங்கள் எழுதுனீங்கன்னா அது கரெக்ட் ஃபார்ம் ஆகிடும். ஸோ ப்ரேஸுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தான் ப்ரேஸுன்னு சொல்லுவாங்க. அதோட அது ஃபுல் மீனிங் தராது, அது ஒரு பார்ட் ஆஃப் அ சென்டென்ஸ் தான். இப்போ செகண்ட் ஒன் பாருங்கள். த ஒய்ஃப் ஆஃப் கௌரவ் இஸ் ஃப்ரெண்ட்லி. இப்போ இதை நீங்கள் எப்படி எழுத முடியும்? கௌரவ்ஸ் ஒய்ஃப் அப்படி எழுதுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். தேர்டு ஒன் பாருங்கள். த டாட்டர்ஸ் ஆஃப் மை நெய்பர்ஸ் வாக் டு ஸ்கூல். இதில் மை நெய்பர்ஸ் டாட்டர்ஸ்ன்னு எழுதணும். நெய்பர்ஸ்னாலே அது ப்ளூரல் தான். இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா எஸ் சேர்க்க தேவையில்லை. அதனால நெய்பர்ஸ்ன்னு எழுதி முடிச்சுட்டு கடைசியாக அப்பாஸ்டஃபி மட்டும் போட்டுட்டு விட்டால் போதும். அதுக்கடுத்து ஒரு எஸ் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஃபோர்த்து ஒன் பாருங்கள். த டாக் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் barks a lot. இதில் டாக் சிங்குலராக இருக்குது, ஃப்ரெண்ட்ஸுங்கிற வேர்டு ப்ளூரலாக இருக்குது. நமக்கு தேவை ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ மை ஃப்ரெண்ட்ஸுன்னு ஸ்டார்ட் பண்ணணும். அப்பாஸ்டஃபியை லாஸ்ட்டு போட்டுக்கணும். அதுக்கடுத்து எஸ் சேர்க்க தேவையில்லை. ஸோ மை ஃப்ரெண்ட்ஸ் டாக் அப்படின்னு எழுதினீங்கனாலே கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். த பைசைக்கிள்ஸ் ஆஃப் த சில்ட்ரன் ஆர் இன் தேர் கேரேஜ். இதில் த சில்ட்ரன்ஸ் பைசைக்கிள்ஸ் அப்படின்னு நீங்கள் எழுதணும். இதில் சில்ட்ரன்கிறதே ப்ளூரல்ங்கிறதுனால சில்ட்ரன் போட்டு அப்பாஸ்டஃபி போட்டு எஸ் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சிக்ஸ்த் ஒன் பாருங்கள். த கார் ஆஃப் தேட் விமன் லுக்ஸ் நியூ. ஸோ இந்த இடத்துல தேட் உமன்கிறத சென்டென்ஸோட ஃபஸ்ட்டாக கொண்டு வரணும். தேட் உமன்ஸ் கார் லுக்ஸ் நியூ அப்படின்னு எழுதுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து பாருங்கள். செவன்த் ஒன். த வைஃப்ஸ் ஆஃப் த மென் ஆர் ஃப்ரெண்ட்லி. ஸோ த மென்ஸ் வைஃப்ஸ் அப்படின்னு நீங்கள் எழுதணும். ஸோ மென்னுங்கிறத ஆக்சுவலி ப்ளூரல் வேர்டு தான். அதோட அப்பாஸ்டஃபி போட்டு எஸ் சேர்த்திங்கன்னா தான் அது பொசசிவாக சேஞ்ச் ஆகும். ஸோ ஒய்ஃபோட
ப்ளூரல் ஃபார்ம் வைப்ஸ். ஸோ WIVES போடணும், FE எடுத்துட்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், த டயர் ஆஃப் த பஸ் இஸ் ஃப்ளாட். இதில் the buses டயர் அப்படின்னு எழுதணும். பஸ்ங்கிறது சிங்குலர் வேர்ட், அதனால் அதோட அப்போஸ்ட்ரோஃபி போட்டு எஸ் சேர்த்து the buses டயர் அப்படின்னு நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், த நேம் ஆஃப் that ரெஸ்டாரண்ட் இஸ் வில்லேஜ் இன். ஸோ இதை நீங்கள் எப்படி சென்டென்ஸில் எழுதணும்னா that ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கணும். that ரெஸ்டாரண்ட் போட்டு அதோட அப்போஸ்ட்ரோஃபி போட்டு எஸ் சேர்த்துட்டு நேம் அப்படின்னு போட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறத அப்படி எழுதிடலாம். லாஸ்ட் ஒன் பாருங்கள், த நேம் ஆஃப் ஒன் வெயிட்ரஸ் இஸ் சுசி. இதில் நீங்கள் எப்படி ஆரம்பிக்கணும்னா த வெயிட்ரஸ் நேம், வெயிட்ரஸ்ன்னு ஆரம்பிச்சிருப்பேன், நீங்கள் முன்னால் தங்கிறத சேர்த்துக்கோங்க. இந்த சென்டென்ஸ் தல ஆரம்பிக்கிறதுனால த வெயிட்ரஸ் அதோட அப்போஸ்ட்ரோஃபி போட்டு எஸ் போடணும். த வெயிட்ரஸஸ் நேம் இஸ் சுசி அப்படின்னு நீங்கள் எழுதுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இதுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப கிளியராகவே புரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.